இயேசுவின் அதிசய அன்பு. பிரியமானவர்களே, உங்களால் இன்னும் முழுமையாக இயேசு கிறிஸ்துவை அன்பு கூற முடியவில்லையா? இதோ உங்களுக்காக. உன்னத தேவனாம் இயேசுவின் பிறப்பை எண்ணி பாருங்கள். கன்னிப் பெண்ணின் வயிற்றில் பரிசுத்த ஆவியால் பிறந்த ஏதாவது ஒருவரை உங்களால் காட்ட முடியுமா? அது இயலாத காரியம். அவர் ஒருவர் மட்டும்தான் மனுஷகுமாரனாம் கிறிஸ்து. எனவே அவரது பிறப்பே அதிசயம். 3.5 வருட உலக வாழ்வில் அவரில் ஏதாவது கடுகளவு குறையோ, குற்றமோ, தவறோ, பாவமோ சொல்ல முடியுமா? வேதத்தை தலைகீழாக புரட்டி பார்த்தாலும் அது அறிய முடியாத ஒன்று. அதுதான் அவரது அழகிய பரிசுத்த வாழ்வின் அதிசயம். சீர்கெட்ட மனுக்குல பாவத்துக்காக மரித்த ஒருவரை வரலாறு காட்டுமா? அந்த மரணம்தான் எப்பேற்பட்டது? சிலுவை மரணம், பாடுகளின் மரணம், நொறுக்கப்பட்ட மரணம், அவமதிக்கப்பட்ட மரணம், கள்ளனாலும் கூட நிந்திக்கப்பட்ட மரணம், பிதாவின் உக்கிர கோபத்தையும் ஏற்ற மரணம். சற்று சிந்தியுங்கள். இப்படிப்பட்ட மரணத்தை அவர் வெறுத்தாரா? இல்லவே இல்லை. முறுமுறுத்தாரா? ஒரு துளி கூட இல்லை. அவராகவே விருப்பத்தோடு மனித குல பாவத்தை சுமந்தாரே. எப்படி சுமந்தார்? அன்போடு சுமந்தார். அதுதான் இயேசுவின் அன்பின் அதிசயம். இதெல்லாமே எதற்காக? இதனால் அவருக்கு என்ன நன்மை? நாம் சீர்கெட்ட பாவ விடுதலையை பெற்றுக்கொள்ள, நித்திய வாழ்வையும் அடைய, பிதாவின் அநாதி சித்தத்தையும் தவறாமல் நிறைவேற்றினார். அன்பானவர்களே, இயேசுவின் அன்புக்கு எதுவுமே ஈடாகாது. அவரது அன்பு மட்டுமே உண்மையான அன்பு, பரிசுத்த அன்பு, மாயமற்ற அன்பு, கபடமில்லாத அன்பு, தெய்வீக அன்பு. இந்த அன்பை எப்படித்தான் எவர்தான் மறக்க முடியும்? இன்னும் ஏன் தாமதம்? அன்பானவர்களே, உலக இன்பம் இந்த அன்பை தடுக்கிறதோ? அப்படி என்றால் நரகாக்கினை தீர்ப்பையும் தடுக்கவே முடியாது. நிச்சயம் நியாய தீர்ப்பு உண்டு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இது இயேசு மொழிந்த அருள்வாக்கு. எனவே இன்றே இப்பொழுதே ஏற்ற நாள், கிருபையின் நாள். அசட்டை பண்ணாமல் உணர்வடையுங்கள். மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.